படத்தோட ஆரம்பத்துல ஜானுங்கிற ஒரு லோக்கல் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பானா. ரொம்ப பழக்கப்பட்ட இடம் போல எப்ப போல அப்படியே மீனெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட நெட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கு. அப்ப தண்ணிக்குள்ள அவனோட நெட்டை பிடிச்சி ஏதோ ஒன்னு இழுக்கிற மாதிரி இருக்குமா. இவனும் எப்படியோ எட்டி அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண தவறி போட்ல இருந்து கீழே விழுந்துருவான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துடிச்சுக்கிட்டே மேல வருவான். ஆனா அப்படியே தண்ணி ஃபுல்லா ரத்தக்கரையாக அவ்வளவுதான், ஜான் காலி. இப்ப இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மர்டர் ஒன்று நடந்துருக்குமா. அதை பார்த்தா ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுல அந்த மொட்டை இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பாஸ் அங்க வந்துட்டு, டேய் குட்டி பையா, இந்த மாதிரி இங்க ஒரு பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலத்துல ஒரு கேஸ் ஒன்று மாட்டிருக்கு, ஊர் மக்கள் கிட்ட அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சரியா பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் அந்த ஊரை சேர்ந்தவன் தானே, சோ அதனால போய் ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கெல்லாம் திருப்பி அந்த ஊருக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லையா. இருந்தாலும் பாஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ண சரின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி எப்படியும் அந்த ஒரு ஊருக்கு போயிடுறான். முதல்ல போயிட்டு அந்த ஊரோட லோக்கல் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரை மீட் பண்ணிட்டு அந்த ஜானோட பாடி மிஞ்சி போனது வந்து இருக்குமா, அது ஒரு டப்பால போட்டு எட்டு வந்திருப்பாங்க. சதுப்பு நிலத்துல அதிகமா முதலைகள் இருக்கும், அதுக்கு இது அட்டாக் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தாலும் முதலைகள் ஒரு பாடியை இந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போத் அந்த போலீஸுக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த பாடி எங்க கிடைச்சதோ அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அசஸ் பண்றதுக்காக மேரின்னு சொல்லி ஒரு பயாலஜிஸ்ட் ஒருத்தங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு போட் எடுத்துட்டு அந்த ஜானோட பாடி எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இறந்து போன அந்த ஜானோட அந்த போட்டோ எல்லாமே எடுத்து வந்திருப்பாங்கல்ல. சோ அதையெல்லாம் அந்த மேரி பார்த்துட்டு உண்மையாலுமே இதை முதல்ல பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற ஏதாவது ஒன்னதான் இருக்கணும்னு அவளும் சொல்றான். ஒரு ரொம்ப நேரமா இவங்களும் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்களா. ஆனா அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த மேரி அங்க ஒரு முதல்ல வந்து மறைவுல இருக்கிறத கவனிக்கிறா. இருந்தாலும் நம்ம இப்படி போட்ல வந்துகிட்டு இருக்கிறோமே, சத்தம் கேட்டோன்னே இது இன்னும் புதருக்குள்ள போயிருக்கணுமே, ஏன் இன்னும் வெளியே நிக்குதுன்னு சொல்லி கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் அந்த முதல்ல அட்டாக் கூட பண்ண ட்ரை பண்ணாம இருக்க சந்தேகம் வந்தவனே ஒரு துடுப்பை எடுத்து தட்டி பாக்குறாங்க. பார்த்தா அது வெறும் அந்த முதலையோட தலை மட்டும் தான் இருக்கும். இதை ஒண்ணு அதோட தலையை பிச்சு போட்டுருக்கு. என்னவா இருக்குன்னு மேரிக்கு சந்தேகமா இருக்க நம்ம ஹீரோ தான் இங்க இருக்க எவனாவது லோக்கல் தான் அந்த முதலை வேட்டையாடி இருப்பான்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட் எடுத்து திருப்பி வந்துட்டு இருக்கிறாங்களா. ஆனா அப்போ அங்க எவனோ ஒருத்தன் தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு கேட் ஃபிஷ் வந்து பிடிச்சி அது கூட வாழ்ந்துகிட்டு இருப்பானா. ஒருவேளை இவன் பார்த்த வேலையா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வர நம்ம ஹீரோ அந்த மாதிரி போலீஸ் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொன்ன உடனே அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன், இங்க பாருங்க எனக்கும் இறந்து போன அந்த ஜானுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, வேணும்னா சொல்லுங்க இந்த ஒரு கேஸ்ல கூட உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரியான அப்பாவிலாம் நீங்க சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த ஜானோட பாடியை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் மனுஷன் தான் அவனை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு கூட இவங்களுக்கும் தோணல. அதனால அந்த மீன் பிடிக்கிறவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வில்லேஜுக்கு போவாங்களா. பார்த்தா அவங்க எல்லாரும் தண்ணியில தான் அவங்களோட வீடை வந்து கட்டியிருந்திருப்பாங்க. அதுல ஒரு வீட்டுல ஒரு லேடி மெழுகுவத்தையில ஏத்திட்டு இருக்கிறாங்களே, இவங்க தான் அந்த இறந்து போன அந்த ஜானோட ஒய்ஃப் எலிசான. அந்த ஜானுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாளா, யாரோ கதவு தட்டுறாங்கன்னு போய் நீக்கினா அது அந்த மீன் பிடிக்கிறவனும் நம்ம ஹீரோவமா தான் இருப்பாங்க. கூடவே வீட்டுக்குள்ள இன்னொரு ஒரு ஆளு இருப்பான். அந்த ரெட் கலர் டிஷர்ட் உள்ள போட்டிருந்திருக்கான்ல, அவன் இந்த எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் தான். உள்ள வந்தா நம்ம ஹீரோவும் அந்த ஜானோட ஒய்ஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்திருக்காருல, அதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சாகணும்னு சொல்லும் போது, என்ன நீங்க விசாரிக்க போறீங்க, எனக்கு தெரியும் அந்த ஒரு சதுப்பு நிலம் அது சபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்களா. அப்ப அவங்களோட பொண்ணு அந்த எலிசா தான் சொல்றா, அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஸ்பிரிச்சுவலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புயல் ஒண்ணு வந்துச்சு, அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் இந்த சதுப்பு நிலத்துல வந்து மீன்கள் வந்து பெருசா கிடையாது, ஆனா அந்த புயல்ல இந்த ஒரு சதுப்பு நிலத்துக்கு ஒரு பர்டிகுலர் போட் அது ஒண்ணு கொண்டு வந்துச்சு, அடிச்சுட்டு வந்தது. அந்த ஒரு போட் இங்க வந்ததுல இருந்து தான் ஏதோ சம்திங் மிஸ்டீரியஸ் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாளாம். ஈவன் ஜானோட ஒய்ஃபும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என் ஹஸ்பண்ட வார்ன் பண்ண, பூஜை எல்லாம் பண்ணி இந்த ஒரு சுற்று வட்டத்துக்கு மேல எங்கேயுமே நீங்க மீன் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் என் பேச்சை மீறி அவர் ரொம்ப தூரம் போனங்காட்டி தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஓகே அந்த ஒரு போட்டை போய் பார்க்கலாமான்னு கேட்க, போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திர தாயத்தை எடுத்துட்டு போங்கன்னு அந்த ஜானோட ஒய்ஃப் பார்த்தா சம்திங் எதையோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு போட்டை வந்து பாக்குறதுக்காக மேரியும் நம்ம ஹீரோவையும் அந்த ஒரு மீன் பிடிக்கிறவன் தான் கூட்டிட்டு வரானா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நான் இதே இடத்துல வெயிட் பண்றேன், ஆனா நீங்க வரலைன்னா நான் போயிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் அந்த போட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற மிச்ச மீதி சாப்பாடு எல்லாம் பார்க்க ஏதாவது சைனாக்காரனா இருப்பானோ அப்படின்னு மேரிக்கு தோணுது. ஹீரோவும் சும்மா அங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, எதுவும் வேலை செய்யற மாதிரி தெரியல. ஆனா அவன் கவனிக்காத நேரத்துல அந்த போட்டோட ஜிபிஎஸ் லொகேட்டர் இருக்குதுல்ல, அது ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த போட்டோட டெக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் உள்ள இறங்க பயங்கரமா கப்படிக்குதான். பேரலா இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தனுக்கு இந்த ஒரு ஜிபிஎஸ் சிக்னலை இப்ப ஹீரோ ஆன் பண்ணி விட்டான்னு தெரியாம லொகேட்டர் ஆன்ல இருக்குது அப்படின்னா அவங்க அங்கதான் இருக்கிறாங்களான்னு வேகமா கிளம்பி வரானா. அதே இவங்க ரெண்டு பேரும் அந்த டெக்குக்குள்ள இறங்கி இருந்திருப்பாங்கல்ல, பயங்கரமா நாத்தடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க கேமரா வச்சு பிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்கும் போதுதான் அது எல்லாமே டெட் பாடிஸ் தெரிய வர எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஒருவேளை இந்த போட்டை ஓட்டிட்டு வந்தவங்க தான் இறந்து போயிருந்திருப்பாங்களோன்னு. சோ ஒன்ஸ் வெளியே வந்தோடனே நம்ம மேரிக்கு பயங்கரமா வாமிட் வருது, அந்த அளவுக்கு கொமட்டிட்டு இருந்திருக்கு உள்ள. அப்ப பக்கத்துல ஏதோ மீனோட செதில் மாதிரி ஒண்ணு இருக்கும்.
இருக்குமா, அதை எடுத்து பார்த்துட்டு இன்னும் இது இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு யோசிக்க அதுக்கப்புறம் போட்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லி மேரி குதிக்கிறாளா. அவ குதிச்ச வேகத்துல அந்த ஒரு மீன் பிடிக்கிறவன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஏறியறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவே திடீர்னு பார்த்தா தண்ணியில இருந்து என்னமோ வந்து டப்புன்னு பார்த்தா அவனை பிடிச்சிட்டு வேகமா அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாத ஹீரோ கண்ணை எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஆள் அந்த இடத்துல அப்படியே ரத்த கலரியா கிடக்க. அவ்வளவுதான், வேகமா அந்த போட்டை எடுத்துட்டு 2 பேர் அங்கிருந்து போக ஜானோட ஒய்ஃப் இருக்கிறாங்களே அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க கூட, அந்த மீன் பிடிக்கிறவன் இல்ல அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. இன்னொரு பக்கம் அந்த போட்டோட லொகேஷன் ஆன் ஆயிருக்கும்ல, சோ அது எங்க இருக்குதுன்னு டோனி அப்படிங்கிற ஒரு சைனாக்காரங்கிட்ட அந்த ஜிபிஎஸ் கொடுக்க, அந்த டோனி பார்த்தா ஒரு பணக்கார பையனுக்கு கால் பண்ணிட்டு தலை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் போட் இங்க இருக்கிற ஒரு சதுப்பு நிலத்துல இருக்குதுன்னு சொல்லும் போது, எங்க இருந்தா என்னடா அந்த ஒரு போட்டு காணாம போனதே ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிட்டு இல்லாம முதல்ல அந்த போட்டுக்குள்ள இருக்கிற அந்த கன்சைன்மெண்ட்டை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆண்டனியும் தலை அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த பணக்காரன் கேக்குற மாதிரி தெரியலையா. இங்க ஹீரோவும் மேரி வந்துட்டு என்ன நடந்துங்கிற விஷயத்த அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கேன். எல்லாருமே அந்த மீன் பிடிக்கிறவன் இறந்து போனதுக்காக ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் ஹீரோ ஆல்ரெடி நைட் ஆக போகுது, சோ அதனால நமக்கு தேவையான உதவிகள் அது நாளைக்கு தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு கப்பல் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க இல்லங்க ப்ளீஸ் இதை அப்படியே விட்டுருங்க, அந்த ஒரு நிலத்துல என்ன ஒரு தீய சக்தி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லுவானா. ஈவன் அந்த எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனும் ஒன்னும் பெருசா நம்ம ஹீரோ சொல்ற அந்த கதையை நம்புற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ஆண்டனி அந்த ஒரு பணக்காரனை வந்து மீட் பண்றான். பார்த்தா அந்த பணக்காரன் கூடவே இந்த பெஞ்சமின் சொல்லி இந்த பணக்காரனோட ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருப்பான் போல. அவனை ஆண்டனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு என்ன சொன்னா அந்த ஒரு சதுப்பு நிலத்துல பிரச்சனை இருக்குதா, வா அந்த பிரச்சனை என்னன்னு பாப்போம்னு போட் எடுத்துட்டு உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் மேரியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு சிதல் ஒண்ணு எடுத்து இருப்பாங்கல்ல. அப்போ மேரி சொல்லுவா, இந்த உலகத்துல வந்து நிறைய மாமிசங்கள் திங்கிற மீன்கள் இருக்கதான் செய்யுது, ஆனா எந்த ஒரு மீனுக்கும் இந்த அளவுக்கு பெரிய சிதல்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்துட்டு பயமுறுத்துவான். இவனும் இங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் தான், சோ இவனை நம்ம டாட்டூ போட்டவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் ஒரு மேட்டர் சொல்லுவான், இந்த மாதிரி அந்த ஜான் இருக்கிறான்ல, அந்த ஜானோட பாடிய நான் ஏற்கனவே போலீஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், ஆனா பயத்தாலதான் இந்த ஒரு விஷயத்த நான் அன்னைக்கு போலீஸ் கிட்ட சொல்லல. இருந்தாலும் ஜானை எது சாகடிச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பா ஜானை எது சாகடிச்சதோ அதை நானுமே கொலை பண்ணுவேன், அதை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இவங்க இந்த மாதிரி சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது ஜானோட ஒய்ஃப் சோறு ரெடி ஆயிடுச்சுடான்னு சொல்ல, அதுக்கு மேல பேசாம அந்த டாட்டூ போட்டவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்க பார்த்தா அந்த சாப்பாடு வந்து அவன் நார்மலா தான் சாப்பிட்டு இருப்பானா, பிடிக்கல இல்ல புது சாப்பாடு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ நான் இந்த இடத்துல தான் பிறந்து வாழ்ந்தேன், இங்கதான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த எலிசா இருக்கிறாள், அவளும் நம்ம ஹீரோ பத்தி சில விஷயங்கள்லாம் கேட்க அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும், ஏ நீங்க என்னோட ஸ்கூல்ல தானே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஜானோட ஒய்ஃபும், ஓ அப்படியா, அப்படின்னா அந்த சாம் அப்படிங்கிற நபர் அது நீதானா, சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்தாலே அடிக்கடி என்னோட பொண்ணு உன்னை பத்தி தான் பேசுவா அப்படின்லாம் சொல்ல, இவங்க இந்த மாதிரி பேசுறதை எதுவுமே பெருசா நம்ம ஹீரோவை இன்ட்ரெஸ்ட் பண்ணல. அப்படின்னாலும் நம்ம எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனை காண்டியாத்தி விட்டுரும். சோ அதுக்கப்புறம் எலிசாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் வெளியே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் கேட்க கூடாது வெளியே வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்க வெளியே நின்று பேசுறது அவ்வளவு கிளியரா உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேரி தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பியர் எடுத்துட்டு எலிசாக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வெளியே வந்து அவகிட்ட பசங்க இந்த மாதிரி பரமப்படுறதெல்லாம் காமனான விஷயம் தான் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இப்ப அதே நேரத்துல பக்கத்து வீட்டுல அந்த கப்பல் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதுல அந்த ஹஸ்பண்ட் சும்மா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு போகிற மாதிரி இருக்குமா, என்னடா இது ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கேன்னு வீட்டுக்குள்ள வந்து ஒரு டார்ச் ஷீட் எடுத்துட்டு வந்தவன் அந்த டார்ச் ஷீட் அடிச்சு பாத்துட்டு இருக்கிறானா, எதுவுமே தெரியல. இருந்தாலும் என்னமோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அவனோட ஒய்ஃபையும் வெளியே கூப்பிடுவானா, என்னன்னு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த ஹஸ்பண்டோட தலை காணாம போக அந்த ஒய்ஃபோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து என்னன்னு பாக்குறாங்களா, அந்த ஹஸ்பண்ட் பையனோட பாடி அந்த இடத்துல தான் கிடக்கும். அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆக அந்த பொண்ணு பயத்துல அவங்க வீட்டுல இருக்கிற போட்ல வந்து ஏறும்போது அந்த ஒரு போட்டோட ஆங்கரை பிடிச்சிட்டு என்னமோ ஒண்ணு அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது அவளை. அப்படியே அந்த போட்டை கொண்டு வந்து தண்ணிக்கு நடுவுல நிறுத்தி இருந்திருக்க நம்ம ஹீரோவும் கண்ணை வச்சு ஏதாவது வருதான்னு பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பானா, டக்குன்னு அந்த ஒரு போட்டை வந்து அதை கவிழ்த்து விட்டுரும். அது ஒரு பெரிய மீன் மாதிரி தெரிய தண்ணிக்குள்ள விழுந்திருப்பால, அவளை பிடிக்கலான்னு வரும்போது அந்த டாட்டூ போட்ட வந்து ஒரு ஷார்ட் கனை வச்சு ஃபயர் பண்றானா, நம்ம ஹீரோவும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு புல்லட் பற்றும் போல எப்படியும் அந்த ஒரு பொண்ணையும் காப்பாத்திரலான்னு பார்த்தா கரைக்கிட்ட வரும்போது கரெக்டா அந்த ஒரு மீன் உள்ள பூந்து அவளையும் தூக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு புரிஞ்சிருது இனிமேல் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, கிளம்பி ஆகணும்னு. அந்த எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் ஒரு புது போட் ஒன்று வச்சிருப்பான் போல, தயவு செஞ்சு போட்டோட கீயை கூடுறான்னு அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு நம்ம ஹீரோ அதை ஆன் பண்ணலான்னு போக டக்குன்னு அந்த போட் அப்படியே டாப்புல ஆயிரும். ரைட் அப்படின்னா இந்த
ஒரு பழைய போட்ல தான் போய் ஆகணும் போலயேன்னு நம்ம ஹீரோவும் அந்த போட்ல சும்மா கால் எடுத்து வச்சா டக்குன்னு அந்த ஒரு போட்டையும் அது டாப்பிள் பண்ணி விட்டுரும். எஸ்கேப் ஆகிறதுக்காக இருந்த ஒரே வழி அந்த போட் மட்டும் தான். அதுவும் இப்ப தண்ணிக்குள்ள முழுகிக்கிட்டு இருக்க என்ன பண்ணி எஸ்கேப் ஆகுறது, இங்கே ஸ்டே பண்றதும் சரி கிடையாதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த ஒரு கப்பல் இருந்தாங்களோ இப்ப இறந்து போனாங்களே அவங்களோட வீடு வந்து கம்ப்ளீட்டா ஒரு போட் மாதிரி நகருமாமா. சோ அதனால இப்ப யாராவது அந்த வீட்டுக்குள்ள போயாகணுமே அப்படிங்கும் போது தண்ணியில ஏதாவது சின்னதா மூவ்மெண்ட் தெரிஞ்சாலே அந்த மீன் உள்ள வந்து அவங்கள காலி பண்ணிடுது. அங்க ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு சின்ன ரோப் மாதிரி ஒன்னு செட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ பொருள்லாம் வந்து மாத்திக்கிறதுக்கு போல. இதுல யாராவது ஏறி அந்த ஒரு வீட்டுக்கு போறீங்களான்னு கேட்கும் போது நம்ம எலிசா நான் பண்றேன்னு சொல்லுவாள. இல்லடி வேணாம் அப்படின்னா அவங்க அம்மா வான் பண்ணாலும் இங்கே கொண்டு என்ன பண்ண போறேன்னு அவளை அந்த பக்கெட்ல உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவளை அந்த பக்கத்துக்கு வந்து வேகமா தள்ளிட்டு இருக்கிறானா. ஆல்மோஸ்ட் அந்த வீட்டை ரீச் பண்ண போகும்போது கரெக்டா அந்த கயிறு அந்த அவ தண்ணிக்குள்ள விழுக இவங்க இருக்கிற இடத்த விட்டு அந்த மீன் போறதா தான் இருந்திருக்கும். ஆனா தண்ணியில மூமெண்ட்டை பார்த்தோன்னே அது திருப்பி வருமா. இதை எலிசாவும் அப்படியே கயிறை பிடிச்சி மேல ஏறலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அந்த மீன் வரும் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் கன் எடுத்து ரெடியா நிக்கிறான். அந்த மீனும் வருது. வந்தோடனே நம்ம ஹீரோ ஏகப்பட்ட புல்லட்ட சரமாரியா இறக்க அந்த மீன் என்னமோ சாகலதான். இருந்தாலும் எலிசா சேஃபா அந்த ஒரு போட்டுக்கு போயிடுறாள. உள்ள போனோடனே இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றா, ஸ்டார்ட் ஆகல. சைட்ல நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருக்க. ரைட் அப்படின்னா ஏற்கனவே ரிப்பேர் பண்ண பார்த்துருக்காங்க, வேலையை முடிக்கலங்கிற விஷயத்த வந்து எல்லார்கிட்டையும் சொல்ல இருந்த கடைசி ஆப்ஷனும் போச்சு. என்னடா பண்றேன்னு புலம்பும் போது அப்போ அந்த டாட்டூ போட்டவன் இருக்கிறான்ல அவன் பார்த்தா ஒரு மீனை எடுத்து அதை ஒரு தூண்டில்ல போட்டு அந்த ஒரு மீனுக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுவானா. என்ன பண்றான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க அவன் செட் பண்ண அந்த ட்ராப்புக்கு அந்த மீன் வந்துடும். டக்குன்னு அந்த வீட்டு மேலே ஏறி அவனை சாப்பிடறதுக்காக போக கை வச்சிருந்த ஷார்ட் கன்னை அதோட தலையோட சேர்ந்து ஷூட் பண்ணிடுறான். தோடா இந்த ஆளுக்கு இவ்வளவு வித்தை அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் படுவாங்க. எப்படியும் அந்த ஒரு மீனை போட்டு தள்ளிட்டான்னு. அந்த மீனை போட்டு தள்ளின அந்த டாட்டூக்காரனும் அங்க இருக்கிற ஒரு பார்பிட்டியோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த மீனோட இதயத்தை தனியா எடுத்து அதை கொண்டு வந்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். சோ அதை நல்லா வேக வச்சுட்டு இந்த மீனை தோக்கடிச்சிருக்கல அதனால இதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமான்னு அந்த இதயத்தை வந்து நல்லா கட்சி சாப்பிட்டு இருப்பானா. கொண்டாட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அப்படின்னு மேரியும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இன்னொரு மீன் வந்து அவனை அட்டாக் பண்ணிடும். அது பாட்டுக்கு தண்ணிலே இல்லாம ஜாலியா அவனோட உடம்பு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாடியை வந்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக இப்ப அவங்க பார்த்ததை அவங்களாலே நம்ப முடியல. ஏன்னா ஏதோ ஒரு மீன் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. சோ கண்டிப்பா ஏகப்பட்ட மீன்கள் இருக்குதுன்னு தெரிய வந்துருச்சு. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த மீன்களால தண்ணியை விட்டு வெளியே வந்தாலுமே துடிக்காம மூச்சு விட முடியுது. மேரியும் சொல்றா இந்த மாதிரி ஸ்னேக்கட் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மீன் ஒண்ணு இருக்காமா, அதுவுமே அதிக நேரம் தண்ணிக்குள்ள இல்லாம நிலத்துல வந்து உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இங்க இருக்கிற ஏதோ ஒரு லேக்ல சம்திங் ஒரு பிளேக் மாதிரி ஏதோ ஸ்ப்ரெட் ஆன காரணத்தால இந்த லேக்ல வந்து கவர்மெண்ட் சில பாய்சன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்களாமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஜானோட ஒய்ஃப் மேரி கிட்ட நீ சொல்ற மாதிரி இது ஒன்னும் மீன் கிடையாது, இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கத்தி விட்டு போறாங்க. அதே நேரத்துல இந்த எலிசா இருக்கிறாள் சோ இன்னும் அந்த பக்கத்து வீட்டுல தானே இருக்கிறான். நம்ம ஹீரோ அந்த மீனை ஷூட் பண்ணதுல அந்த மீனோட ரத்தம் அவ மேல தெரிச்சிருந்திருக்கும். சோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சிங்க்ல அவ கழுவுற அந்த ரத்தம் அது எல்லாமே திருப்பி போய் தண்ணியில தான் சேருது. அதுவே அந்த பணக்காரன் அவனோட டீம்மேட்ஸோட அந்த ஒரு போட்டை செக் பண்றதுக்காக வந்து இருப்பானுங்கல்ல பார்த்தா அந்த போட்ல ரொம்ப நேரமா அவனுங்களும் தேடி பார்த்து எங்கடா தேடி வந்த விஷயத்த காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் எலிசா அவளோட சொக்கா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப டக்குன்னு அந்த பாத்ரூமோட செவுத்த வச்சுட்டு அந்த மீன் அவளை கடிக்கிறதுக்காக வர லக்கீலி அந்த செவுத்துக்குள்ள அந்த மீன் மாட்டிக்குமா. விட்டா போதுனான்னு அந்த எலிசா வேகமா எஸ்கேப் ஆகி அந்த வீட்டோட டாப்புக்கு போயிருவான். மாட்டி இருந்த அந்த ஒரு மீனை திருப்பி தண்ணிக்குள்ள போக அப்போ மேரி இருக்கிறாள் சோ அவ அந்த டாட்டூ போட்டவனோட வீட்டுல வந்து ஒரு கன் ஒன்னு இருக்குமா. சோ அதை பார்த்துட்டு இருக்கிற அது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிக்க. ஆனா ஏற்கனவே அவன் பார்பிட்டியோல செட் பண்ணி இருப்பான்ல அந்த நெருப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த கன்னை பிளாஸ்ட் பண்ண வைக்க அவ்வளவுதான் நம்ம மேரி அதே இடத்துல காலி. மேரி இந்த மாதிரி இறந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் இந்த இடம் எத்தனை பேரோட உயிரை தான் காவு வாங்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நாங்க உயிர் தப்பிச்சிடணும்னு அந்த ஜானோட ஒய்ஃப் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அப்போ அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுல அந்த இடத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் ஒண்ணு இருக்கும். அதுல நெருப்பு பத்தி அந்த சிலிண்டர் நேரா பறந்து வந்து அந்த எலிசா இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் விழுக அந்த எலிசா இன்னும் மேலதான் இருக்கிறாள். அப்ப என்ன பண்றதுன்னு அவர் கதறிக்கிட்டு இருக்க நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. எலிசா அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள ஏறிய இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குங்கிறத அந்த பணக்காரனும் மத்த ஆளுங்களும் கவனிக்கிறானுங்களா. அது என்னன்னு பாக்கலான்னு கிளம்ப அதுவே ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சு எலிசாவை காப்பாத்தி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு மீனை மூமெண்ட்டை கவனிச்சுட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருமா. இத பார்த்த எலிசாவோட அம்மா ஒரு கத்தி எடுத்து கையில கீறிட்டு அப்படியே தண்ணியில கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மீனுமே ஹீரோவை விட்டுட்டு ரத்த வாசனைக்காக அந்த எலிசாவோட அம்மாவை டார்கெட் பண்ண எலிசாவோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா ஒரு ஏணி ஒன்னு போட்டுட்டு அவனும் ரூஃப் டாப்ல ஏறிடுவான். ஒரு பக்கம் ஹீரோவும் எலிசாவை காப்பாத்த சரி வேகமா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எலிசாவோட அம்மாவும் அந்த ஏணியில ஏற பார்ப்பாங்க. ஆனா வேலைக்காகல அதுக்குள்ள அந்த மீன் அவங்களை அட்டாக் பண்ணி இருக்குது. அவங்களோட பாடி என்னமோ அந்த பாய் ஃப்ரெண்ட் தூக்கிடுறான். ஆனா பாடிக்கு
தண்ணிக்கு கீழே எதுவுமே இல்ல. தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த எலிசா பயங்கரமா கதறி அழுகும் போது நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறானா. அந்த மீன் அந்த வீட்டுக்கு அடியில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிக்கும் போது அந்த வீடு முழுக ஆரம்பிக்குது. ஹீரோவும் எலிசாவும் அந்த டாட்டூ போட்டவனோட வீடு இருக்குதுல்ல, சோ அந்த மாடியில தான் நிப்பாங்களா. ஆனா அப்ப ஹீரோ தான் ஓகே நீங்க பொறுமையா இரு, வீடு மொத்தமா முழுகிறதுக்குள்ள அந்த டாட்டூ போட்டவன் வீட்டுக்குள்ள ஏதாவது வெப்பன் கீது வச்சிருக்கானு நான் பாத்துட்டு வரேன்னு. லக்கீலி அந்த வீடு கொஞ்சம் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறங்காட்டி சைட்ல திரும்பி இருந்திருக்குமா, அதனால ஈஸியாவே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள போயிட்டு அங்க ஏதாவது இருக்குமான்னு பார்த்து ஒரு ஃபிளார் கன் அவனை எடுத்துட்டு வரான். அது ஒண்ணுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அதுக்கப்புறம் நேரம் போய்கிட்டே இருக்க இறுதியா எந்த ஒரு மூமெண்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அந்த ரூஃப் மேல படுத்திருப்பாங்க. அந்த ரூஃப் மட்டும்தான் இப்ப தண்ணிக்கு மேலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு போட் வர மாதிரி சத்தம் கேட்க இவங்களும் யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களா அப்படின்னு பார்த்தா அது அந்த பணக்காரனா தான் இருக்கும். ஆனா முதல்ல நம்ம ஹீரோ காப்பாத்த சொல்லாம டே நீங்க இங்க நிக்கிறது ஆபத்துடா அப்படின்னு அவனுங்களை வான் பண்ண டக்குனு அவங்களோட போட் அப்படியே கவிழ்ந்துருது. தண்ணியில விழுந்த 4 பேரும் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி வரக்காக ட்ரை பண்ண அதுல ஒருத்தன் திருப்பி அதே போட்ல ஏறதுக்காக ட்ரை பண்ணுவானா, அவ்வளவுதான் அவன் காலி. இப்ப 6 பேர் ஓரளவுக்கு சேஃப் தான். நம்ம ஹீரோ தான் அந்த பணக்காரங்கிட்ட நீ யாரு என்ன இதெல்லாம் விசாரிக்கும் போது இந்த மீன் இந்த விஷயம் எல்லாம் இருக்குதுல்ல, இது எல்லாமே அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பணக்காரனுக்கும். இன்னும் சொல்ல போனா ஸ்னேக் ஹெட் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு மீனை நாங்க தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி மாத்திட்டு இருந்திருக்கோம். இப்படி உருவாயிருக்குல்ல இந்த மீன் எல்லாத்துக்கும் நாங்க தான்டா காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படி என்ன ஒரு உன்னதமான காரணத்துக்காக இந்த மீனை வந்து உருவாக்கி இருந்திருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த பூமியில யாரும் வேட்டையாட முடியாத ஒரு மான்ஸ்டரை நான் வேட்டையாடணும்னு விருப்பப்பட்டேன், அந்த ஒரு காரணத்துக்காகன்னு சொல்லுவான். ஸ்டார்டிங்ல இந்த பணக்காரனோட வீட்டை காட்டும் போதே அவங்க வீட்டுல நிறைய இந்த வேட்டையாடின தலைகள் எல்லாமே இருந்திருக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோல பயங்கர கான்ல இருக்கும் போது அந்த எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றேன்னே தெரியாம நிறைய சரக்கு அடிச்சிருப்பான் போல, அதனால போதையில நின்னுகிட்டு இருப்பான். அப்ப அந்த மீன் தண்ணிக்குள்ள போற மாதிரி இருக்க அந்த பணக்காரன் அவங்ககிட்ட இருக்கிற கன்னை வச்சு ஃபயர் பண்ணிடுறானா. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் பொறுமையா பாக்குறாங்க. அந்த ஒரு மீன் திருப்பி வெளியே வந்த மாதிரி தெரியல. உடனே அந்த ஆண்டனியும் சரி சரி வாங்க வாங்க சீக்கிரம் அந்த ஒரு போட்ல ஏறிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இப்படிதான் நீங்க ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க, நான் திருப்பி அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து உங்களை அட்டாக் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டே இங்க பாரு அந்த ஒரு மீனை ஏற்கனவே டேக் டவுன் பண்ணியாச்சு, அதனால தான் அது மேல வரல. அது மட்டும் இல்லாம தனித்தனியா போனா தானே ஒவ்வொருத்தரா சாவும், அதனால எல்லாரும் ஒரே நேரத்துல போவோம், அந்த மீன் யாரையும் அட்டாக் பண்ணாது, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு விதமான லாஜிக் ஒன்று பேசுவானா. அப்ப டக்குன்னு அந்த மீன் வந்து அப்படியே அந்த ஆண்டனி சேர்த்து கொத்தா தூக்கிட்டு போக அந்த பணக்காரன் எப்படியாவது அந்த மீனை போட்டு தள்ளிடணும்னு ஷூட் பண்ணிக்கிட்டே தெரியாம அவன் பாட்டுக்கு தண்ணிக்குள்ள விழுந்துருவானா. ரைட் அந்த மீன் நேரா இப்ப அந்த பணக்காரனையும் அட்டாக் பண்றதுக்காக வர இந்த பணக்காரனும் ஷூட் பண்றான், அவனோட ஃப்ரெண்ட் அந்த பெஞ்சமின் பையனும் ஷூட் பண்றான், எதுவும் வேலைக்கு ஆகல. ஆனா கரெக்டா குறி வச்சு நம்ம ஹீரோ ஃபிளார் கனை வச்சு அந்த மீனை அட்டாக் பண்ணும்போது அவ்வளவுதான் அது அங்கிருந்து போயிருதா. இதாண்டா சான்ஸ்னு அந்த பணக்காரனும் போட்ல ஏறிட்டு மத்தவங்களுக்கும் வந்து லிஃப்ட் கொடுக்குறானா. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்டே ஆகணும் சரியானு எல்லாரையும் கூப்பிட்டு சேஃபா அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த மீனை வேட்டையாடாம போகிறது இல்லைன்னு அந்த ஜெஃப் அந்த மீன் எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருப்பாங்களா. போட்ல அந்த எலிசாவும் நம்ம ஹீரோவும் பயங்கர நெருக்கமா உட்காந்துருக்க அதை பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டாகும், என்ன ஒரே நைட்ல நம்மள கை கழுவி விட்டுட்டான்னு. அந்த கைவிடப்பட்ட அந்த போட் இருக்கும்ல அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போக அப்போ ஒரு இடத்துல பார்த்தா சின்னதா தண்ணிக்கு மேல நிறைய புதர்கள்லாம் வளர்ந்து ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அதுதான் அந்த மீனோட தங்குற இடமா இருக்கும்னு ஹீரோவை தான் முதல்ல உள்ள இறங்க சொல்றான். எங்கேயாவது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறானா. நம்ம ஹீரோ பின்னாடி அந்த பெஞ்சமினும் சரி கடைசி அந்த ஒரு பணக்காரன் இருக்கிறான்ல அவனும் கண்ணை எடுத்துட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி 3 பேரும் உள்ள போகும்போது தான் மேட்ரையே சொல்றாங்க. பேசிக்கா இவங்களை அட்டாக் பண்ண வந்தது வந்து ஃபீமேலா தான் இருக்கும், அது வந்து சைஸ்ல சின்னதா இருக்கும், ஆனா மேல் ஒண்ணு இருக்கு, ஒரு ஆம்பளை மீன் ஒண்ணு இருக்கும், சோ அது இன்னுமே பயங்கர பெருசா இருக்கும், அதுதான் பிடிச்சாகணும் அப்படின்னு வந்திருக்கான். அதுவே போட்ல இருந்த அந்த எலிசா பொண்ணு பார்த்தா அந்த போட்ல இருக்கிற இந்த கண்ட்ரோல்ஸ்ல வந்து சில மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரா. என்னடி பண்றேன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்கும் போது ஒன்ஸ் இந்த போட் ஸ்டார்ட் ஆன உடனே பிச்சுக்கிட்டு போயிடணும், வெயிட் பண்ணிட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாளா. இங்க இவனுங்க 3 பேர் அந்த குகைக்குள்ள போய்கிட்டு இருப்பானுங்களே. அப்ப அந்த பெஞ்சமின் திடீர்னு பெருசா சத்தம்லாம் போடல, அவன் பாட்டுக்கு ஆளை காணாம போயிடுறானா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டா பயம் வந்துருது. நீ என்ன கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறியா, சரி நீ என்ன ஷூட் பண்ணிக்கோ, ஆனா அந்த மீனோட வாயில கடிபட்டு சாவறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த குகையை விட்டு வெளியே வந்து போட்ல ஏறிக்கிறானா. உள்ள இருந்த அந்த பணக்காரனும் எதையோ பார்த்து அப்படியே கண்ணை வச்சு ஃபயர் பண்ணிட்டு வேக வேகமா அவனும் வெளியே வர அவ்வளவுதான் அந்த மீன் அப்படியே வந்து அந்த பணக்காரனையும் அதே இடத்துல காலி பண்ணுது. அந்த மீன் இன்னும் பயங்கர பெருசா இருக்க அதை பார்த்தோன்னே பயத்துல வேகமா
இவங்களும் அந்த ஒரு போட்டை வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. பின்னாடியே வந்து அந்த மீன் ஒரு பாயிண்ட்ல அந்த போட்டை வந்து முட்டும் போது அந்த போட்ல இருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் கீழே விழுந்துடுறானா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த போட்டை ஓட்டிட்டு தான் போயிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த மீன் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கும் அப்படின்னு உனக்கு புரிய வர. ஆனா அப்ப அந்த போட்ல இருக்கிற ஃபேன் இருக்குதுல, சோ அங்க இருக்கிற அந்த சேஃப்டி கிரிட் எல்லாம் வந்து கலண்டுற மாதிரி இருக்குமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வர, அந்த எலிசா கிட்ட இந்த போட்டை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல முட்டுவனாமா, முட்டுறதுக்கு முன்னாடி நீ அந்த போட்டை விட்டு கீழே குச்சிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு அந்த போட்ல இருக்கிற துடுப்பை எடுத்து கொண்டு போய் அந்த ஃபேன் இருக்கும்ல அந்த பின்னாடி, அதுக்கு பின்னாடி வந்து எதுவும் வந்து முட்டிடக்கூடாதுன்னு ஒரு கிரிட் மாதிரி ஒன்னு செட் பண்ணிருப்பாங்க. அந்த கிரிட்டை வந்து கழட்டி விட்டாராம். இப்ப அந்த மீன் பயங்கர வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்க, டக்குன்னு கொண்டு போய் நம்ம ஹீரோ அந்த போட்டை ஒரு இடத்துல சொருகி விடுவானா. வேகமா வந்து அந்த மீன் அப்படியே போய் அந்த போட்டோட அந்த ஃபேன்ல சொருகிக்க, அவ்வளவுதான் கிரைண்டர்ல சிக்கின மாதிரி அந்த இடத்துல காலி ஆயிருது. எப்படியோ இவ்வளவு பெரிய போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலிசாக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு காதல் மலர, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பொறுமையா எந்த ஒரு அவசரமும் இல்லாம அந்த ஒரு தண்ணிக்குள்ள நீந்தி அங்கிருந்து கடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் பையனை கீழே வந்து இருப்பான்ல, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சேஃபா தான் இருக்க போறான் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல அது ஏகப்பட்ட குட்டிகள் எல்லாம் போட்டிருந்திருக்கும் போல. அந்த குட்டிகள் எல்லாம் வந்துட்டு தன்னோட முதல் மாமிசமா இந்த பாய் ஃப்ரெண்ட் பையனை சாப்பிட ஆரம்பிக்க, அங்கேயே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ், கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.